ஜீரக சம்பா அரிசி வச்சு இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் கடலெண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் 3 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி 3 தக்காளி தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். தண்ணி 1 வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உப்பு நல்லா செக் பண்ணிட்டு நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி இதுக்குள்ள வந்து சேர்த்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அருமையான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால் செய்ய முடியல அப்படின்னா யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு கொடுன்னு சொல்லுங்க. மறக்காம செஞ்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.